தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கூறும் கோடிக்கணக்கான ரூபாய் நாமல் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் செய்த அதிரடி செயல். யாழில் ரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக அறவிடப்பட்ட வைத்தியசாலை 30 லட்சம் ரூபாய் அபராதம். நீதிமன்றத்தில் முன்னிலையான கோட்டபாய ராஜபக்ச நடந்தது என்ன? அடுத்த ஜனாதிபதியாக ரணில் களமிறக்கம். ஓரின சேர்க்கையாளர் நான் இல்லை, சஜித்திடம் வாக்குவாதம் பண்ணிய அர்ச்சுனா எம்பி. உயர்தர பயிற்சி தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். கோடிக்கணக்கான பணம் இருப்பதாக அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கும் நிலையில் மக்கள் செலுத்தும் வரிகள் நியாயமானதாக இல்லை என மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் ஜனாதிபதி எங்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறது என்று பெருமையுடன் தெரிவிக்கின்றார். ஆனால் செலுத்தப்பட்ட வரிகள் நாட்டில் நியாயமான முறையில் முதலீடு செய்யப்படவில்லை. இது ஒரு கடினமான காலம், பெரும் பொருளாதார நெருக்கடி நிலவும் காலம். வாழ்க்கை செலவு அதிகரித்து வருகிறது. அரசாங்கம் தன் விருப்பப்படி வரிகளை உயர்த்துகிறது. அரசாங்கத்தில் ஏதேனும் திருட்டு நடந்தால் அந்த திருட்டின் இழப்பை ஈடுகட்டு மக்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த இழப்பை ஈடுகட்டு மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டன என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 43வது வருட நினைவான கருப்பு ஜூலை தினத்தை இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று அனுஷ்டித்திருந்தனர். இன்று சபையில் உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம், இன்று ஜூலை 23 கருப்பு ஜூலை நினைவு தினம். 43 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த நாட்டில் அரசு பயங்கரவாத நடாத்தப்பட்ட இன அழிப்புக்கு நீதி இல்லாமல் உள்ளது. அந்த கருப்பு ஜூலையில் கொல்லப்பட்ட மக்களை இந்த சபையில் நினைவு கூறுகின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத், இன்றைய நாள் கனத்த இதயத்துடன் பேச வேண்டிய நாள். 1983 ஜூலை 23 தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்பட்ட நாள். கடந்த கால வரலாறுகள் நம்பிக்கை ஈனங்களையும் விரக்திகளையும் தமிழ் மக்கள் மனங்களில் விதைத்திருக்கின்றன. பொருளாதார சமூக அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வாகவே 1983 ஜூலை 23 இனப்படுகொலை காணப்படுகிறது. 1983 ஜூலை 23 தொடங்கிய தமிழின படுகொலை 2009 முள்ளிவாய்க்கால் வரை நீட்சி பெற்றிருந்தது. இந்த இனப்படுகொலைக்கு நீதி வென்று நிற்கின்ற இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த இலங்கையில் வழங்கப்பட்ட நீதி என்ன? இதற்கு நீதி வழங்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. வழங்கப்படுவதற்கான அறிகுறிகளும் இல்லை. சர்வதேச நீதியும் இல்லை. இன்று செம்மணியில் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. அவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கான சர்வதேச உதவியை பெற்றுக் கொள்வதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகின்ற நிலைதான் காணப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட எம்பி பஸ்மின் ஷரீப் உரையாற்றுகையில், ஜூலை 23 இன்றைய தினம் ஒரு கவலையான நாள். 1983 ஜூலை 23 இன்றைய நாளில் தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிக்கு நாம் அனுதாபத்தையும் கவலையையும் தெரிவிக்கின்றோம். கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியில் தமிழ் மக்களுக்கு அநீதிகள் நடந்தது உண்மை. ஜனாதிபதி அன்ரகுமாரவின் அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் எந்தவொரு பிரதேசத்திற்கும் அநீதிகள் நடைபெறவும் இல்லை, நடைபெறவும் மாட்டாது. இன்று சஜித் பிரேமதாசா இங்கு பலதையும் பேசுகின்றார். ஆனால் 1983 ஜூலை 23 இவர்களின் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் தான் தமிழ் மக்களுக்கு அநீதியை செய்தது. கம்பளையில் கடைகளை எரித்தது, யாழ்ப்பாணத்தில் நூலகத்தை எரித்தது. காமினி திசாநாயக்க, லலித் அதுலத் முதலி போன்றோர்களால் இதனை செய்தார்கள். அவர்களுக்கு ஆதரவளித்த இவர்கள் இன்று தமிழ் மக்களுக்காக கண்ணீர் விடுவதாக நடிக்கின்றார் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ரத்த பரிசோதனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக அறவிட்டு தனியார் வைத்தியசாலைக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் முன்னெடுக்கப்படும் சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் தொடர்பில் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முழுமையான ரத்த பரிசோதனை ஒன்றிற்காக அறவிடக்கூடிய அதிகபட்ச
கட்டணம் 400 ரூபாவாக காணப்படுகிறது. இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் குறித்த பரிசோதனைக்காக 550 ரூபாய் வீதம் அறவிடப்பட்டுள்ளமை பாவனையாளர் அலுவலக அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையினால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தம் மீதான குற்றச்சாட்டை வைத்தியசாலை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதை அடுத்து குறித்த நிறுவனத்திற்கு 3 மில்லியன் ரூபாய் நீதிமன்றத்தினால் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வைத்தியசாலை நிர்வாகத்தின் சொந்த செலவிலேயே பிரதான பத்திரிகைகளில் அறிவிப்பொன்றை பிரசுரிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதலாக பணம் அறவிடப்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்க முடியும் என பாவனையாளர் அதிகார சபையினர் அறிவித்துள்ளனர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாம் கைது செய்யப்படுவதையும் தடுத்து வைக்கப்படுவதையும் தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேலதிக பரிசீலனை இன்று வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது. இதற்கமைய கோட்டபாய ராஜபக்ச இந்த மனு விசாரணைக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். கடந்த 9ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் ரொகாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் 4வது நாளாகவும் பரிசீலிக்கப்பட்ட இந்த மனு தொடர்பான மேலதிக பரிசீலனை இன்று வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட தரப்பினர் சார்பாக முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சுகர்ஷினி கீரத் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்கையில் சானி அபேசேகர் பழிவாங்கும் நோக்குடன் செயற்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலான எவ்வித சாட்சியங்களையும் மனுதாரர் முன்வைக்கவில்லை என சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் அவசியமற்ற கேவலமான மற்றும் வக்கிரமான முறையில் நடந்து கொள்ளும் உறுப்பினர்களில் 1-2 பேர் உள்ளனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு இன்று தெரிவித்துள்ளார். அவர்கள் மனநோயாளி என்பதால் பொறுமையுடன் இருக்கின்றேன் என நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினை ஒன்றை எழுப்ப முயற்சித்த போதே மேற்கண்டவாறு அவர் பதிலளித்துள்ளார். அதற்கு பதிலளித்த அமைச்சர், அர்ச்சுனா எம்பி தமிழ் மக்களுக்கு அவமானம் சேர்க்கும் ஒரு நபர். எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நடந்து கொண்ட விதத்தை அவதானித்தீர்களா? அவை மைக் மூலம் கேட்காமல் இருக்கலாம், காணொளிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாடாளுமன்றத்தின் 4 சுவர்கள் தான் சாட்சியாகும். அவர் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல வெளியே செல்லும் போதும் நடந்து கொள்வதும் இப்படியாகத்தான் காணப்படுகிறது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தை இன்று நடாத்த முடியாத நிலை காணப்படுகிறது. அவருக்கு அருகில் இருக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். முன்னர் சபாநாயகர் கரிஜெயசூரியவை இங்கிருந்த நாற்காலிகளால் தாக்கியுள்ளனர். ஆனாலும் இந்த அளவுக்கு கேவலமான முறையில் யாரும் பேசியதில்லை என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் ஏதோ கூற முயற்சித்துள்ளார். மடையனை போன்று நடந்து கொள்ள வேண்டாம், நாடாளுமன்றத்தை நகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அர்ச்சுனா எம்பி என்னை குறித்து இதற்கு முன்பும் அவதூறான முறையில் பேசியுள்ளார் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் அங்கு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியற்ற வகையில் பேசுவது பொருத்தமானது இல்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் மடையனை போன்ற கதைகளை கூற வேண்டாம் என கூறுவதையும் தவிர்க்கவும் நீங்கள் நிலையியல் கட்டளையை தெரிந்து கொள்ள வாருங்கள். பிமல் ரத்நாயக்கு குமார் பொன்னம்பலம் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பற்றி கூறினார். இங்கு அத்தகையதொரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. இங்குள்ளவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி குமார் பொன்னம்பலத்தின் மகன் ஆவார் என்று சஜித் மேலும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறுக்கிட்ட அர்ச்சுனா எம்பி, நான் சைகோவாக இருக்கலாம், ஆனால் ஓரின சேர்க்கையாளராக அல்ல என சபையில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2029ஆம் ஆண்டு இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடலாம் என்று
ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் நவீன் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக 3 வருடங்கள் காணப்படுகின்றன. எனவே அது தொடர்பான தீர்மானங்கள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் இடம்பெறலாம் என்று. எனவே அந்த தேர்தலுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஒன்றாக இணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்னரே ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியும். தற்போதைய நிலவரத்தின்படி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் முன்னிலையில் இருக்கின்றனர். எனவே இவர்களுள் இருவர் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என தெரிவித்துள்ளார். காப்போது உயர்தர பரீட்சையானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் 2 மாதங்களுக்கு பிற்போடுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு தொடர்பில் விரிவாக முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னரே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளது. இவ்வருடம் காப்போது உயர்தர பரீட்சைக்கு 1ஆம் மற்றும் 2ஆம் தடவைகளாக தோற்றவுள்ள மாணவர்கள் குழு நாளையே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.